We should speak always truth. இந்த வார்த்தை நாம எப்பவும் எல்லார்கிட்டையும் சொல்ற ஒண்ணு. பட் ஃபாலோ பண்றோமான்னு கேட்டா தெரியாது. ஆனா நம்ம கூட உண்மை என்ற ஒரு சக்தி எப்போதும் நம்ம கிட்டேயே இருந்துகிட்டே இருக்கும். எங்களோட ஏஞ்சல்ஸ் ஒரு ஸ்கிட் மூலம் உங்ககிட்ட சொல்ல வராங்க. பார்க்கலாமா? உண்மையின் சக்தி by our little angels and our wonderful king. நிறைந்த மணிமாறன் என்பவன் ஆண்டு வந்தான். அவன் ஆட்சியில் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார்கள். அவன் நாள்தோறும் விடிகாலையில் அரண்மனையை விட்டு புறப்படுவான். கோட்டைக்கு வெளியே இருந்த கடலில் நீராடி விட்டு திரும்புவான். அன்றும் வழக்கம் போல கடலில் நீராட கோட்டைக்கு வெளியே வந்தான். அப்பொழுது கோட்டைக்குள் இருந்து அழகான பெண்ணொருத்தி வெளியே வந்தாள். அவள் திருமுகத்தில் ஒளி வீசியது. இதை பார்த்தான் அவன். யார் இவள்? இந்த விடிகாலை நேரத்தில் ஏன் வெளியே செல்கிறாள்? இதை அறிய வேண்டும். அம்மா, நான் இந்த நாட்டின் அரசன். நீங்கள் யார்? இந்த நேரத்தில் ஏன் வெளியே செல்கிறீர்கள்? காரணத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். அரசே, நான் திருமகள், செல்வத்திற்கு உரிமையானவள். நான் இருக்கும் இடத்தில் செல்வம் நிறைந்து இருக்கும். எந்த இடத்திலும் நான் அதிக காலம் தங்கக்கூடாது. நீ நல்லாட்சி செய்ததால் இங்கேயே பல ஆண்டுகள் தங்கிவிட்டேன். மாற்றம் வேண்டி வேறு இடம் செல்கிறேன். என்னை தடுக்க வேண்டாம். அம்மா, நீங்கள் இவ்வளவு காலம் இங்கே தங்கி அருள் புரிந்ததற்கு நன்றி. உங்களுக்கு எங்கு விருப்பமோ அங்கு செல்லுங்கள். நான் உங்களை தடுக்க மாட்டேன். சிறிது நேரத்தில் அவளும் அங்கிருந்து சென்று மறைந்தாள். அடுத்ததாக இன்னொருத்தி கோட்டைக்கு வெளியே வந்தாள். அவள் திருமுகத்திலும் ஒளி வீசியது. அவளின் அருகே சென்ற அவள், அம்மா, நீங்கள் யார்? எதற்காக வெளியே செல்கிறீர்கள்? அரசே, நான் தான் கொடை. நான் இருக்கும் இடத்தில் செல்வம் குவியும். செல்வம் இருந்தால்தான் வாரி வழங்க முடியும். நான் எங்கும் செல்கின்றேன். நான் இந்த நாட்டை விட்டு செல்கின்றேன். என்னை தடுக்காதே. அவளையும் அவன் தடுக்கவில்லை. அம்மா, நீங்கள் யார்? எதற்காக வெளியே செல்கிறீர்கள்? அரசே, நான் தான் உண்மை. திருமகளும் கொடையும் இங்கே இல்லை. அவர்கள் இல்லாத இடத்தில் என்னால் இருக்க முடியாது. நானும் இங்கிருந்து போகின்றேன். என்னை தடுக்காதே. இதை கேட்டு திடுக்கிட்டான் அவன். அவளின் திருவடிகளில் விழுந்த அவன், அம்மா, அவளும் என்னால் இந்த நாட்டை ஆட்சி செய்ய முடியும். ஆனால் உண்மையாகிய நீங்கள் இல்லாமல் என்னால் ஆள முடியாது. நீங்கள் இங்கேயே தங்கித்தான் ஆக வேண்டும். நீங்கள் இல்லாவிட்டால் நான் உயிர் வாழ மாட்டேன். அவனின் குரலில் உறுதி தெரிந்தது. அவனின் வேண்டுகோளை மறுக்க அவளுக்கு உள்ளம் வரவில்லை. அரசே, நான் எங்கும் போகவில்லை. உங்களுடனே இருக்கின்றேன். இங்கேயே தங்கி விடுகின்றேன். கோட்டைக்குள் சென்று மறைந்தாள். சிறிது நேரத்தில் அவர்களைப் போல கொடையும் திரும்பி வந்தார். அரசே, உண்மை இருக்கும் இடத்தில் நான் இருந்தாக வேண்டும். அவர்களை பிரிந்து என்னால் இருக்க முடியாது. அடுத்ததாக திருமகளும் அங்கு வந்தார். அரசே, இவர்கள் மூவரும் இருக்கும் இடத்தில் நான் இருந்தாக வேண்டும். இவர்களை பிரிந்து என்னால் இருக்க முடியாது. அவளும் கோட்டைக்குள் சென்று மறைந்தார்.
உண்மையை வற்புறுத்தி என் நாட்டில் தங்கச் சொன்னேன். உண்மை இருக்கும் இடத்தில் எல்லா நலன்களும் இருக்கும் என்று நம்பினேன். என் நம்பிக்கை பொய்யாகவில்லை. எல்லா தெய்வங்களும் இங்கேயே தங்கிவிட்டன. இனி மக்களுக்கு எந்த குறையும் இல்லை.